யோகம் வெல்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கவிதா. இன்னைக்கு என்ன பதிவுல பார்க்க போறோம் அப்படின்னா, மூட்டு வலி, முழங்கால் வலி, முட்டி வலி, நான் சொன்ன இந்த வலிகள் எல்லாம் ஏற்படாம நம்ம உடம்ப ஆரோக்கியமா எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தியும், இந்த வலிகள் இருந்து நம்ம எப்படி நம்மள பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா சொல்ல போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்க நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்ல, டெய்லியும் உங்களுக்கு ஹெல்த்தியான டிப்ஸ் வேணும் அப்படின்னா 9940040764 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ இந்த முட்டி வலி அப்படிங்கிறது சாதாரண காரணத்தாலாம் கண்டிப்பா வராது. நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு 4 அறிவியல் காரணங்களால மட்டும்தான் நமக்கு இந்த முட்டி வலி, இந்த மாதிரி மூட்டு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வீக்கம் அப்படின்னு சொல்றோம். நீயோட ஜாயிண்ட்ல வந்து முட்டியோட அந்த ஜாயிண்ட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வீக்கம் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற போதுதான் இந்த நர்வ்ஸ் எல்லாமே, நரம்புகள் எல்லாமே பாதிக்கப்படுது. சோ அந்த நரம்புகள் பாதிக்கப்படும் போது நமக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் தெரியுங்களா? முட்டி வந்துட்டு அதிகமா வீங்கிடும், ரெட்டா இருக்கும். இது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஃபைனல் ஸ்டேஜா ரொம்ப முட்டிகள் எல்லாமே ரொம்ப ஸ்டிஃபா இறுக்கமான ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும். நீ வந்து நல்லா சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு கார்டிலேஜ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நம்மளுடைய இந்த நரம்புகள்ல, நம்மளுடைய இந்த எலும்புகள்ல பார்த்தோம் அப்படின்னா வாட்டர், கொலஜன் அண்ட் லூப்ரிகேஷன், அதாவது உராய்வுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் பாத்தீங்கன்னா, நம்ம எலும்புகள் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு உராய ஆரம்பிச்சிடும். வாட்டர், கொலஜன் அண்ட் லூப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்களால மட்டும்தான் நமக்கு இந்த முட்டியில இந்த சவுண்ட் வரது, முட்டி வந்து ரொம்ப ஸ்டிஃபா இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுது. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா மசில் இம்பேலன்ஸ். இந்த முட்டி வலி அப்படிங்கிறது 70% வந்து முட்டியில இருந்து வரக்கூடிய வலி கிடையாது. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தொடையில இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து டைட்டன் ஆகறனாலதான் நமக்கு இந்த முட்டி வலி அப்படிங்கிறது ஏற்படுது. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நர்வ்ஸ் எல்லாம் வந்து பிரஷர் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அப்படி ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு இந்த முட்டி வலி அப்படிங்கிறதே நமக்கு ஏற்படுது. வலி வந்து லைட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது பிரெயினுக்கு வந்து சிக்னல் அனுப்பும். சோ அப்போ வந்து அந்த நர்வ்ஸ் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் போது அது எல்லாமே ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும். சோ அப்போ மைல்டா இருக்கக்கூடிய பெயின் பிகம்ஸ் அதிகமா வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். சோ இதை வந்து நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கோ, இதை வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணி நார்மலா வந்து எல்லாரும் மாதிரியும் உங்களாலையும் ஒரு பிரிஸ்கான வாக்கிங் போக முடியும், மார்னிங் வந்து எந்திரிக்கும் போதே ஒரு பிரிஸ்கா எந்திரிக்க முடியும் அப்படின்னா நான் சொல்ற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோல்டு வாட்டர் பாட்டில், அதாவது தண்ணி வந்து நீங்க கொஞ்சம் கோல்டா எடுத்துக்கோங்க அல்லது ஐஸ் பேக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்மளுடைய முட்டில நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒத்தடம் மாதிரி கொடுத்துட்டே வர போறீங்க. 2 முட்டிகள்லயுமே கொடுக்கணும். சோ இது இப்படி பண்றது மூலியமா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீக்கம் வந்து ரெடியூஸ் ஆகும், நர்வ் சிஸ்டம் எல்லாம் வந்து ஃபயர் ஆகாம கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி பெயின் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறுத்து போகுது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, சோ அந்த மாதிரி இல்லாம நார்மலா ஈவனா இருக்கிறதுக்கும் அந்த வலிகள் வந்து குறைஞ்சு போறதுக்குமே இந்த ஒரு ஐஸ் பேக் மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஹாட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். காட்டன் துணி எடுத்துக்கோங்க, ஹாட் வாட்டர்ல வந்து நீங்க டிப் பண்ணாலும் ஓகே, இல்ல அப்படின்னா ஒரு வார்ம் வாட்டர்னு சொல்றோம்ல, வெது வெதுப்பான தண்ணி, அப்படி இல்லைன்னா நல்ல சூடான தண்ணி, ஏதோ ஒரு தண்ணில நல்லா முக்கி எடுத்துட்டு நம்மளுடைய நீ அரவுண்ட் த நீஸ், உங்க முட்டியில நல்லா என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சுத்தியும் நல்லா ஒரு மசாஜ் மாதிரி நல்லா நீங்க பண்ணிட்டு வரணும். பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாமே நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லூப்ரிகேஷன், அதாவது உராய்வு தன்மை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அந்த ஜாயின்ட்ல இருக்கக்கூடிய இடைவெளிகள் எல்லாமே வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி மசில்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது தான் இந்த ஹாட் தெரப்பி அப்படின்னு சொல்றோம். இந்த சூடான தெரப்பியும் மற்றும் இந்த குளிர்ந்த தெரப்பியும் நீங்க யூஸ் பண்ணும்போது பிளட் ஃப்ளோ வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 300% வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முட்டிக்கு கீழே மசாஜ் மாதிரி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 20 ல இருந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கறது மூலியமாவும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். சோ இந்த பாயிண்ட் வந்து பாஸ்டஸ்ட் ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிசியோதெரபிஸ்டுமே வந்து இது ரெஃபர் பண்றாங்க. இதை நீங்களுமே பண்ணலாம். சோ ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களுடைய தொடை பகுதியில மேல அண்ட் சைட்ல 2 ஃபிங்கரை வச்சு நல்லா மசாஜ் பண்ண போறோம். தொடை பகுதியில மேலையும் பண்ணணும், சைட்லையும் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 70% இந்த முட்டி வலி அப்படிங்கிறது இந்த தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து டைட்டன் ஆகிறதுனாலதான் முட்டி வலி அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. சோ அப்போ இந்த மசில்ஸ் வந்து நீங்க ரிலாக்ஸ் பண்ணும்போது முட்டி வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, நீங்க இப்படி மசாஜ் பண்ணும்போது வேற என்ன பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னா, நம்ம ஜாயின்ஸ் எல்லாமே வந்து ஒரு அலைன்மெண்டா இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு இறுக்கம் வந்து குறைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வாய்ப்பா இருக்கு. சோ அதை நீங்க ரிலாக்ஸ் பண்ணும்போது
பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு முட்டி வலி அப்படிங்கிறது வரவே வராது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான பிரீத். இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீங்க மனசளவுல அதை ஃபீல் பண்ணி பண்ணணும். அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். சோ ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க. இன்ஹேல் பண்றீங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ஹேல் பண்ணி அந்த எக்ஸ்ஹேல் வரது வந்து உங்க உடம்புல வந்து ஃபீல் ஆகணும். செஸ்ட், ஸ்டொமக்கு, தொடை இந்த இடத்துக்கு வெளியே வர மாதிரி நீங்க ஃபீல் பண்ணி அதை பண்ணணும். ஸோ நீங்கள் மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கோங்க. மூச்சை வெளியே விடும்போது இப்போ நம்ம பிரஸ்ட் கிட்ட விடுறோம், அடுத்து ஸ்டொமக் கிட்ட விடுறோம், அடுத்து தொடை கிட்ட விடுறோம். அப்படின்னு நீங்க அதை ஃபீல் பண்ணி நீங்க அதை பண்ணும்போது நிஜமாவே பாத்தீங்க அப்படின்னா அந்த தொடையோட மசில்ஸ் அப்படிங்கிறது அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ லாஸ்ட் அண்ட் பெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, விளக்கெண்ணெய் எடுத்து நீங்க அப்படியே அப்ளை பண்ணலாம். இல்ல எனக்கு சளி பிரச்சனை இருக்கு, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க லைட்டா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு நம்மளுடைய முட்டிகள்ல நல்லா வந்துட்டு சுத்தி நல்லா தேய்ச்சி விட்டு 2 கால்லையும் நல்லா வந்து ஒரு மசாஜ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு அதோட வலி வந்துட்டு உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். இன்ஸ்டன்டா அப்போதைக்கு உங்களுக்கு பெயின் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அப்போதைக்கு ரெடியூஸ் ஆகும். இந்த விளக்கெண்ணெய் வந்து நீங்க யூஸ் பண்ணி மசாஜ் பண்றது மூலியமா வேற என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய்க்கு வந்து இயற்கையிலே வந்து சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லைங்களா. சோ சூடு வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். மூட்டுகள் இருக்கக்கூடிய அந்த பிரஷர் வந்து பறந்து போயிடும். நம்மளுடைய ஜாயிண்ட் மூவ்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். சோ இதுதான் உங்களுடைய ரீசெட் மூவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். சோ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸை வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நமக்கு லைஃப் லாங் மூட்டு வலி, முட்டி வலி, இடுப்பு வலி எந்த வலியுமே வராம நம்ம ரிலாக்ஸா இருக்கிறதுக்கும் அண்ட் நம்மளுடைய லைஃபை ரொம்ப ஹாப்பியா மூவ் பண்றதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு ஹெல்த் இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவிதா. நன்றி.